தைப்பொங்கலுக்கு முளைப்பாரி வச்சு வணங்கி நிறைவு செய்வாங்க. முளைப்பாரியை கொண்டு போய் அவங்க நிலத்தில் கொண்டு போய் ஈசான மூலையில் இறக்கி வச்சுருவாங்க. அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அந்த வருஷம் நமக்கு மாசு கை கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக செஞ்சாங்க. இப்போ என்ன முளைப்பாரி அதுக்காக செய்கிறாங்க? ஆண்டா முளைப்பாரி ஊண்டா முளைப்பாரி எதுக்கு முளைப்பாரின்னு தெரியாமல் கட்சிக்காரன் வந்தால் கூட முளைப்பாரி வச்சு தலையில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். புரியுதுங்களா? அதுதான் முளைப்பாரிங்கிறது காலத்தில் அப்படி தான் இருந்தது. விவசாயிகள் எல்லோரும் முளைப்பாரி போட்டு வணங்கி தை மாதம் முடித்து அவங்க காட்டில் கொண்டு போய் அவங்க நிலத்தில் அந்த ஈசான மூலையில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சு ஒரு சின்ன இது போட்டு தண்ணி தொளிச்சு உட்கார வச்சு அது எவ்வளோ உயரம் வளர்ந்து வருதோ அதை கணக்கிட்டு அந்த மாசு இந்த வருஷம் நமக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடுவோம். மகசூலை காட்டுறது. ஆமாம், அதுதான் முளைப்பாரி. அதுக்கு சார்ந்தது தான் முளைப்பாரி. எனத்துக்கெல்லாம் முளைப்பாரி போட்டு எதுக்கெல்லாம் போடுறாங்கன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. குரூப்பாக சாரி பேட்ஸு செத்த சுடுகாட்டில் செத்து கூட முளைப்பாரி வச்சுக்கிட்டு அங்கேயே அந்த புளி மிளகா போகும்போது போடுவாங்கல்ல. கதையிலையும் போடுவாங்க. ஆனால் புளி பூஜைக்கு நம்ம நவதானியம் போடலாம். புளி பூஜை நடத்தினா நம்ம நவதானியம் போடலாம். மற்ற இடத்துல போடுவாங்க. நவதானியம் போட்டு எதாவது போட்டு கவுத்தி வச்சுருவாங்க. அந்த பயிர் எப்படி முளைச்சி வருதுன்னு பார்க்கணும். அது நல்லா செழிச்செழுன்னு வந்தால் தான் அந்த இடத்துல வீடு கட்டணும்பாங்க. அது விறகு கேழ்வரகு நீங்கள் பாதுகாக்காதனால எல்லா கழுதுலையும் விதை இல்லாத மட்டமாக வருது. வத்தல் மிளகா வத்தல் விதை இல்லாமல் தான் வருது. கலர் வத்தல் தான் சிவப்பாக இருக்குது. பச்சை மிளகா வருது விதை இல்லாமல் தான் வருது. தக்காளி பழம் விதை இல்லாமல் தான் வருது. அப்புறம் என்ன கழுது இருக்கு? அவன் அந்த காலத்தில் அதெல்லாம் அதுக்கு தான் வச்சுருந்தான். சத்து இல்லாமல் இடுப்பு வலி, முழங்கால் வலி, எல்லா வலியும் இருக்குது. இப்போதான் என்ன வினோதமான புட்டு விளம்பரப்படுறது தான் அதைத்தான் செஞ்சு சாப்பிட்றோம். வீட்டில் இருக்கிறவங்களும் அதைத்தான் செய்வாங்க. நவதானியத்தவே மறந்துடுறாங்க இல்லையா? சாமக்கஞ்சி, தினக்கஞ்சி, குருதவலி, சோளம், கம்பு இப்படியெல்லாம் சாப்பிட்டு இந்த காலம் போய் ஸோ அப்போல்லாம் தோசை வேணால் சோள தோசை தான் போடுவாங்க. நல்லா மந்தமாக சுட்டு அடுக்கி ஈரத்துணி போட்டு அந்த மேலே அடுக்கி ஒரு பொட்டிக்கில் வச்சு மூடி விட்டுருவாங்க. இப்போ பிள்ளைய தோசை சுடுறது பேப்பர் மாதிரி பேப்பர் தோசை. நானும் சொல்லி பார்த்துட்டேன். தோசையாக சுட்டுவாங்கப்பான்னா அந்த பேப்பரை தவிர மாற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ தோசை சாப்பிட்றத விட்டாச்சு, நிறுத்தாச்சு.